ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம். ஸோ பபிள் சார்ட்டில் என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அடுத்த நம்பரையும் கம்பேர் பண்ணுவோம். இன்கேஸ் இப்போ அடுத்த நம்பர் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் நம்பர் கூட ஸ்வாப் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம் கரெக்டாக. ஸோ இதுக்கும் இந்த செலெக்ஷன் சார்ட்டில் வந்து வெயிட் பண்ண மாட்டோம். செலெக்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து மினிமம் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, மைனஸ் அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, 4 2 -1 -2 0. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா மினிமம் நம்பர்ஸை வந்து கண்டுபிடிச்சி செலெக்ஷன் சார்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து மினிமம் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு 0th மினிமம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 0th மின் இங்கே 0th மின் என்ன, -2. அதாவது 0th மின் என்ன சொல்ல வரேன்னா மோஸ்ட் மினிமம் எது, -2 எடுத்து ஸ்டார்டிங்கில் பண்ணணும். இதை நம்ம பேசிக்காக யோசிச்சாலே இப்படி தான் வரும். ஆக்சுவலாக 0th மினிமம் என்ன, இவ்வளோ மினிமம் நம்பர் என்ன, அதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் மினிமம் வந்து அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டாக இருக்கும், அதுக்கு அடுத்த மினிமம் வந்து அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் மினிமம் என்ன -2, செகண்ட் மினிமம் என்ன -1, தேர்ட் மினிமம் என்ன 0, ஃபோர்த் மினிமம் என்ன 2, அப்புறமா லாஸ்ட் மினிமம் என்ன 4. ஸோ இந்த மாதிரி தான் அரே கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து செலெக்ஷன் சார்ட்டு. ஸோ இப்போ மொத்த அரையும் ட்ராவல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மொத்த அரையும் ட்ராவல்ஸ் பண்ணி நான் மினிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறேன் கரெக்டாக. மினிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சா எனக்கு எது மினிமமாக இருக்கும், -2 தான் மினிமமாக இருக்கும். ஸோ -2 வந்து இங்கே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து சார்ட் ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி மினிமம் கண்டுபிடிச்சி போட்டதுக்கப்புறமா அரே வந்து இந்த மாதிரி மாறி இருக்குன்னா -2வையும் 0th இண்டெக்ஸில் இருந்த வேல்யூ, அதாவது மினிமம் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷனில் இருந்த வேல்யூவையும் 0th இண்டெக்ஸில் இருந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷனோட வேல்யூவையும் ஸ்வாப் பண்ணிப்பேன். அதாவது 0th மினிமம் இஸ் ஸ்வாப் வித் 0th இண்டெக்ஸ். ஸோ ஸ்வாப் பண்ணேன் அப்படின்னா -2 வரும், இங்கே வந்து 4 வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குன்னா -2 2 -1 4 0. ஸோ இந்த மாதிரி வந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா செகண்ட் மினிமமையும் அதாவது ஃபஸ்ட் மினிமமையும் ஃபஸ்ட் இண்டெக்ஸையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி மொத்தமாக இது வரைக்கும் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பொசிஷன் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மினிமமையும் ஃபஸ்ட் இண்டெக்ஸையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி மொத்தமாக எனக்கு மினிமம் இதில் இந்த சப்பரிலேருந்து மினிமம் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா -1 கிடைக்குது. ஸோ இதையும் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனையும் ஸ்டார்ட் பண்ணுறேன், -1 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது வரைக்கும் எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது -2 -1 2 4 0. ஸோ இப்படி பார்த்தோம்னா இது வரைக்கும் எனக்கு சார்ட்டட் ஆகிடுச்சு. இந்த பொசிஷன் வந்து சார்ட்டட் ஆகிடுச்சு. நான் வந்து இதை மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செகண்ட் மினிமம் கண்டுபிடிக்கணும். செகண்ட் மினிமம் என்ன, இப்படி போகிறேன், இந்த மொத்த அறையிலையும் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். இந்த அறையில் வந்து 0 தான் மினிமம். ஸோ இது வந்து செகண்ட் மினிமம். செகண்ட் மினிமம் இஸ் வித் செகண்ட் இண்டெக்ஸ் 0 and 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து சேம் பிரின்சிபல் தான், -2 -1 0 4 and 2 இருக்கா. நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த மினிமம் இந்த அரே வரைக்குமே சார்ட்டட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சப் அரே மட்டும் பார்க்கணும். இதில் வந்து மினிமம் என்ன 2 இஸ் ஸ்வாப்ட் வித் தேர்டு மினிமம். ஸோ 2ங்கிறது தேர்ட் மினிமா. ஸோ தேர்ட் மினிமம் இஸ் ஸ்வாப்ட் வித் தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ இங்கே வந்து 2 வரும், இங்கே வந்து 4 வரும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட அரே வந்து சார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் சார்ட். ஸோ இதை வந்து கோட் பண்ணிக்கலாம். From typing dev selection sort. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்சாரி தேவை கரெக்டாக. நம்ஸ் கோலன் list of int it returns none. இதெல்லாம் நான் அது இன்டிஸ்டில் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐட்ரேட் பண்ணணும். எதுலேருந்து ஐட்ரேட் பண்ணணும்னா 0th பொசிஷன்லேருந்து ஐட்ரேட் பண்ணணும். ஃபார் I in range of len of nums. ஓகேவா? ஸோ ஜே எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் ஜே in range of len of nums. மினிமமோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து எப்போவுமே நான் இனிஷியலைஸ் என்ன பண்ணுறேன், மின் இண்டெக்ஸ்
மின் இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே இனிஷியலாக வந்து என்னவாக இருக்கும்னா ஐ வந்து மினிமம் நம்பரோட மினிமம் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவேன்னா மினிமம் இண்டெக்ஸையும் ஜேயையும் நான் கம்பேர் பண்ணுறேன். ஃபார் அப்போ இது i+1 வச்சுக்கலாம். கமா i+1 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கூட அதை வச்சுக்கலாம். if nums of min index is greater than nums of ஜேவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா மின் இண்டெக்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். min_index ஈக்குவல் டு ஜே. ஸோ இந்த லூப் முடியும்போது எனக்கு என்ன தெரியும்னா மினிமம் இண்டெக்ஸோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ஸ் ஆஃப் ஐயையும் கமா நம்ஸ் ஆஃப் மின் இண்டெக்ஸையும் ஸ்டார்ட் பண்ணணும். nums of min index equal கமா nums of I. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் தான் வந்து செலெக்ஷன் சார்ட். சரி வந்து என்னவா இருந்துச்சு 4, -2, -2, -1, 0. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம சார்ட் பண்ண போகிறது. செலெக்ஷன் சார்ட் ஆஃப் nums print of nums. ஓகே. ஸோ இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம் வந்துருச்சு. Python3 செலெக்ஷன் சார்ட் பை -2, -1, 2, 4. ஓகேவா? சார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம்.